கிருபைக்காக, இரக்கத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மாபெரும் சிலாக்கியத்தை எனக்கு எங்களுக்கும் தருகிறீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்துல வருவது, உம்முடைய வார்த்தைகளை கேட்பது, உம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு ஜெபிப்பது, அது எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம்ப்பா. ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதெல்லாம் உம்முடைய பாதத்துல வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே கண்ணீரோடு உம்முடையத்துல நன்றி சொல்லும்படியான இருதயத்தை கொடுங்கப்பா. விசேஷமா ஆண்டவரே, இந்த நாள்ல கூட என் பிள்ளை இந்த சிலுவைக்கு பின்னாக மறைங்க. ஆண்டவரே, இந்த சிலுவையை பற்றி உபதேசமானது இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரே சென்றடைப்பா. இந்த நாட்கள்ல உடைய பிள்ளைகள் காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய நாட்களாக எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அந்த சிலுவையை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே, அந்த சிலுவையிலே எங்களுக்கு விடுதலை இல்லப்பா. அந்த சிலுவையிலே எங்களுக்கு மீட்பு இல்லப்பா. கடைசி சொட்டு ரத்தத்து வரைக்கும் நீர் எங்களுக்காக வடித்து ஆண்டவரே தகப்பனே பேர்பட்ட ஒரு தியாக அன்பு நீர் செய்திருக்கிறீர்களப்பா. எங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மாம்சீக இருதயமானது ஆண்டவரே அதை அறிய முடியாது. ஆனால் உங்களுடைய அந்த ஆவிக்குரிய அந்த விளங்கி கொள்தல் வரும்பொழுது மட்டும்தான் அந்த சிலுவையினுடைய அன்பை விளங்கி கொள்ள முடியும். ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க. இந்த நெட்வொர்க் ப்ராப்ளத்தை தகப்பனே நீர் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க முடியாது. செஞ்சு ஒரு தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்க திரும்ப செய்யப்பா. எவ்வளவு தாகத்தோடு வாஞ்சியோடு நீர் என்ன பேசுகிறீர் என்று அதிகாலையில உங்களுடைய பிள்ளைகள் வந்து கேட்கும் பொழுது இந்த வார்த்தை எங்களுக்கு தெளிவாக கொடுத்து செஞ்சுக்கிறோம்ப்பா. நீர் உடைய பிள்ளையை அபிஷேகித்து இந்த நாள்ல உபயோகப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்கப்பா. யார் ஒருவரும் வெறுமனை திரும்ப கூடாது. தேவனுடைய வார்த்தையானது இருதயத்தின் ஆழத்துல செல்றதுக்கு நீங்க திரும்ப செய்யும்படியா கெஞ்சி பிள்ளைகள் ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொண்டு உடைய பிரசன்ன எங்களோடு இருக்கட்டும். உடைய மகிமை எங்களோடு இருக்கட்டும். இந்த நாள்ல எங்களோடு கூட நீங்க பேசுங்க. நீங்க மகிமைப்படும் துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you so much, uncle. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கூட நம்முடைய தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்காக கவிதா குமார் ஆண்டி நம்ம மத்தியில இருக்கிறாங்க. ஆண்டி எடுத்துக்கொண்ட தலைப்பு சிலுவை பற்றிய உபதேசம். இதற்கு ஆதாரணமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் 8 பேர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்ப கூட நம்ம சிலுவை பற்றிய உபதேசத்தை நம்ம கேட்கப்படுறாங்க. நமக்காகப்பட்ட பாடுகள், அவருடைய சிலுவையில் அவர் நம்மளுக்காக எவ்வளவாக பாடுபட்டார், அவருடைய அன்பை நம்ம பார்க்கிறோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருட பேசும்படியாக நம்ம ஜெபத்தோடு காத்திருப்போம். ஓவர் டு கவிதா குமார் ஆண்டி. தேங்க்யூ சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சுவாமி நின்று உங்களுடைய வார்த்தை கொடுக்க நான் அபாத்திரமான சுவாமி. ஆண்டவரே, ஆனாலும் எங்களுக்கு ஒரு தருணங்களை கொடுக்குறீங்க சுவாமி. ஆண்டவரே சாமி, ஆண்டவரே அதை கூட சுவாமி இந்த வார்த்தையை கொடுக்கும்போது இந்த சிலுவைக்கு பின்பாக மறைத்து கொள்ளுங்க. நீங்க பேசுங்க சுவாமி. நிறைய மகிமைப்படுங்க. எல்லா இருளின் சக்தியிலும் கட்டுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். இந்த நாள்ல கூட நானு ஜெபித்த போது என்ன சத்தியத்தை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்ப இந்த சிலுவையை குறித்து 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இது நானு படிச்ச போது சிலுவையை பற்றிய உபதேசம். நான் ஆண்டவரை அறியாதிருந்த நாட்கள்ல நான் ஒரு விக்கிரக ஆராதனையில இருந்தேன். ஏசு ஆண்டவர் பத்தி எனக்கு தெரியாது இருந்துச்சு.
ஆனா நான் ஏசாண்டவரை தேடி போல. ஏசாண்டவர் வந்து என்னை தேடி வந்தாரு. எத்தனையோ முறை என் சாட்சியில நான் சொல்லியிருப்பேன். எங்க ஊர்ல ஆலயம் இல்லை, ஒரு கிறிஸ்துவ மக்களும் கூட இல்லை. ஆனாலும் கூட கிருபையாக ஆண்டவர் வந்து எனக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு தருணங்களை கொடுத்தார். அப்போ கொடுக்கப்பட்ட போது தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். பேசும்போது ஆண்டவர் வந்து என்னுடைய எல்லா பாவத்தையும் ஆண்டவர் வந்து எனக்கு காண்பித்தார். எவ்வளவாக வந்து நீர் எவ்வளவு பெரிய பாவி என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை உணர்ந்து கொண்டேன். பொய் சொல்றது பாவம், திருடுறது பாவம், சினிமா பார்ப்பது பாவம், எல்லாம் வந்து நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நான் ஆண்டவர் என்னோட கூட பேசினார். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டும் கூட என்னால வந்து அதை நான் அறிக்கையிட முடியல. திருடின பொருட்களை திருப்பி கொடுக்கறது, தாழ்த்த வேண்டிய காரியங்களை தாழ்த்த முடியாத ஒரு நிலைமை. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் வந்து ஒரு சிலுவை தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். அப்படியாக இருந்த போது அது வந்து எனக்கு ஒரு பைத்தியமா தெரிஞ்சதுன்னு தான் சொல்லணும். இங்க பார்க்கும்போது கூட சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் அது பைத்தியமா இருக்கிறது. தேவனை விசுவாசிக்காதபடி ஏசாண்டவரை வந்து நம்பாதபடிக்கு ஏசாண்டவருடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்காத போகிற காரியங்கள். ஆனா ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு சொப்பனத்துல ஒரு சிலுவை காட்சியை எனக்கு காண்பித்தார். சிலுவை காட்சியை காண்பித்த போது அவருடைய தலையிலிருந்து கால் மட்டும் அவருடைய ரத்தம் வெள்ளமாக அடித்து கொண்டு போனது. அவ்வளோ ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் உனக்காக சிந்தினேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து என்னோட கூட பேசினார். அப்பதான் என்னுடைய இருதயம் வந்து உடைக்கப்பட்டது. நான் வந்தேன், வார்த்தை கேட்டேன், மனம் திரும்புதலினுடைய சத்தியம் எனக்கு வந்து அந்த ஒரு வந்து பைத்தியமா இருந்தது. இப்படி எல்லாம் இருக்கணுமா, இப்படி எல்லாம் செய்யணுமா, சினிமா பார்க்காம இருக்கணுமா, இப்ப திருடின பொருளை கொண்டு போய் திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா சிலுவையை நான் நோக்கி பார்த்த போது, சிலுவை தரிசனத்தை என்னுடைய சொப்பனத்துல நான் பார்த்த போது என்னுடைய இருதயம் வந்து உடைக்கப்பட்டது. அப்போ வந்து ஒரு சிறு குழந்தைய போல நான் தேம்பி தேம்பி அழுது மனம் திரும்பினேன். சிலுவையை நம்ம நோக்கி பார்க்கும் போது அந்த மனம் திரும்புதல் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம யாராக இருந்தாலும் ஏசாண்டவர் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நாம வந்து நம்முடைய இருதயங்கள் வந்து உடைக்கப்படுகிறது. அவர் சிந்தின ரத்தம், அவர் பட்ட பாடுகள், அவர் நமக்காக எப்படிப்பட்ட பாடுகளை பட்டிருக்கிறார் என்று நம்ம உணரும் போது, ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபிக்கும் போது அந்த சிலுவை தரிசனங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம வைத்து ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயம் வந்து உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்ம மனம் திரும்புகிறோம் ஒவ்வொரு நாளும். அப்ப வந்து நான் அறிக்கையிடாத பாவங்களை அன்னைக்கே வந்து நான் போயிட்டு அறிக்கையிட்டேன். ஒப்புரவாக வேண்டிய காரியங்களை ஒப்புரவானேன். திருடின பொருளை நான் திருப்பி கொடுத்தேன். பொய் சொன்ன காரியங்களுக்காக நான் மனம் திரும்பினேன். ஆண்டவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது உணர்வுள்ள ஒரு இருதயங்களை மனசாட்சியை சுத்திகரித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியங்கள். அப்ப வந்து திருடின பொருளை நான் ஒரு முறை 2 ரூபாய் எடுத்திருந்தேன் ஒரு பொண்ணு ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருந்து. ஆண்டவர் அது எனக்கு தப்புன்னு பாவன்னு காமிச்சாரு. ஜெபித்து கொண்டிருந்த போது எனக்கு ஞாபகமே இல்லை, அது சின்ன வயதுல செய்த காரியங்கள். அது அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி வந்து ஆண்டவர் காண்பித்தார். அப்போ நான் வந்து அந்த சகோதரி கிட்ட போயிட்டு நான் அறிக்கையிட்ட போது, அவளும் ஒரு கிறிஸ்துவ பொண்ணுதான். அவர் பேரு மேரி டொனட்டல்லான்னு அவ. ஆனா அவங்களுக்கு வந்து அது சிரிப்பாயிடுச்சு. அது ஒரு வந்து பைத்தியமான ஒரு காரியமா, என்ன நீ இப்படி ஒரு பைத்தியக்காரி மாதிரி வந்து மன்னிப்பு கேட்கறிய, நான் கூட ஒரு கிறிஸ்தவ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ இல்ல, எனக்கு ஆண்டவர் இதை காமிச்சாரு, என்ன நீ மன்னிச்சிடு, ஆண்டவர் தான் என்ன கேட்க சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த 2 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்த போது ஆண்டவர் வந்து என்னை ரட்சித்தார். ரட்சிப்பு நிச்சயத்தை கொடுத்தார். அது எப்பேற்பட்ட ஒரு எனக்கு வந்து பலனை கொடுத்தது. அப்போ நம்ம பார்க்கும்போது சகையை பார்க்கும்போது
சகேயு வீட்டுக்குள்ள ஆண்டவர் வீட்டுக்கு இன்றைக்கு நான் வரேன்னு போனப்போ சகேயு சொல்றான், நானு அநியாயமா வாங்கினது நாலத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. அநேகமான ஒரு காரியங்களும் நம்ம வீட்டுல இருக்கும் போதோ நம்ம இருதயத்துல நம்ம வைத்து கொண்டு இருக்கும் போதோ ஏசாண்டவர் நமக்குள்ள பண்ண முடியாது. நம்ம உவமைகள்ல பார்ப்போம். உயிர் மீட்சி கூட்டங்கள் வைக்கும் போது உவமைகள் எடுப்பாங்க. அதுல எப்படி பிசாசு நம்ம இருதயத்துக்குள் இருக்கும்போது என்னென்ன பாவங்கள் இருக்கிறது, பொய் இருக்கிறது, திருடு இருக்கிறது, எப்படியாக கல்லான இருதயமா இருக்கிறது, கடினப்பட்ட இருதயமா இருக்கு, எல்லாத்தையும் நம்ம அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா மனம் திரும்பும் போது நம்முடைய பாவங்களை நம்ம ஒத்துக்கொள்ளும் போது, நம்ம தாழ்த்துவதற்கு ஆயத்தமா இருக்கும் போது, நம்ம அதை அறிக்கையிடும் போது அப்போ பரிசுத்த ஆவியானவர் புறாவையும் வேதத்தையும் அதுக்கப்புறம் சிலுவையும் இது நம்முடைய இருதயத்துக்குள்ள வருகிறது. நம்ம அந்த படத்துல உயிர் மீட்சி கூட்டத்துல காமிப்பாங்க. அப்போ அந்த மாதிரியாக ஏசாண்டவருடைய சிலுவை நம்முடைய இருதயத்துக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் நம்ம எப்படியாக ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறார். இங்க நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஒரு கல்லன் சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த அந்த கல்லனுக்குள்ள அந்த ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஆமா, இன்னொரு கல்லனை பார்க்கும்போது அவன் தூசித்தான். ஆனா ஒரு கல்லனை பார்க்கும்போது அவன் மனம் திரும்பினான். அப்போ இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க நம்ம பார்க்கும்போது அடுத்த வசனத்துல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஞானிகள், உலக பிரகாரமான ஞானம் நம்ம ஒருபோதும் அது பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போகாது. உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், சம்பத்து, கல்வி எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவருடைய அறிவு இல்லை என்றால், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தினுடைய கண்களை நம்மை ஆண்டவர் சந்திக்கவில்லை என்றால், நம்ம மனம் திரும்பவில்லை என்றால், நம்ம ரட்சிக்கப்படவில்லை என்றால், நம்ம ஒருபோதும் நம்ம பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. நம்ம அந்த வேதத்துல கூட நம்ம ஞானிகள் என்று சொல்லும் போதே ஞானிகள் ஞாபகம் எனக்கு வந்தது. இந்த ஞானிகள் எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளவோ ஞானிகளா இருந்தாலும் கூட அவங்க திசை கட்டு போக வேண்டிய இடத்துக்கு இயேசுவை தேடி போகாம அரண்மனைக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா மெய்ப்பர்கள், அவர்கள் படிக்காதவர்களா இருந்தாலும் கூட ஆண்டவர் அவங்களோட பேசின போது அவங்களுக்கு இருந்த வாஞ்சை தாகம் எவ்வளவு அதிகம்னு பார்க்கும்போது அவங்க திசை கட்டே போகவில்லை. தேவன் மேல் தாகம் உள்ள ஒரு மனிதன், தேவன் மேல வாஞ்சை உள்ள ஒரு மனிதன், கருத்தோட கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன் ஒருபோதும் திசை கட்டு போக ஆண்டவர் விட்டுவிடவே மாட்டார். இங்க நம்ம பார்க்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில பைத்தியமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்ம சுய பலத்தை நம்ம சார்ந்து கொள்ளுகிற காரியங்கள், நம்முடைய சரீரம் நன்றாக இருக்கும் போது நம்ம கூட நினைப்போம் நம்மளால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ ஆண்டவரை குறித்து அதிகமாக நினைக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது. ஆனா நம்முடைய சரீரத்துல எல்லா பலவீனங்கள், ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. ஒரு நேரம் நான் போகும்போது விழுந்து இந்த கையில பிராக்சர் ஆயிட்டு ஒரு டைம். அப்ப மாவு கட்டு மாதிரி போட்டு இருந்தாங்க. அப்போ ஆலயத்தெல்லாம் சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் டேங்க் ரொம்ப அழுக்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணணும்னு எனக்கு ஒரு எண்ணம். அதை நான் சொன்னேன், ஆண்டவரே எந்த காரியமும் நம்மளால முடிய போறது இல்லை, ஆனா ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் இதை செய்ய எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்கும் போது ஆண்டவர் உதவி செய்கிறார், அற்புதமாக செய்கிறார். தேவ தூதர்களை கொண்டு அதை செய்கிறார். நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய புக்கு, இதை படிச்சு முடிக்கிறது எப்படின்னு நாட்கள்ல படிக்கிற பிள்ளைங்க நினைச்சா படிச்சு முடிக்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே இதை படிச்சு முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கும் போது
ஆண்டவர் அது அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஜெபிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு தேவ தூதர்களை வைத்திருக்கிறாராம். ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதே மாதிரி ஒரு வேலை செய்ய முடியாத ஒரு வேலையா கூட இருக்கலாம். ஆனா அவங்க ஆண்டவரே, இந்த வேலை ரொம்ப பெருசா இருக்குது, இந்த காரியத்தை என்னால செய்ய முடியுமான்னு தெரியல, என்னுடைய மாம்சம் சோர்ந்து போயிருக்குது, என்னுடைய சரீரம் விலகமா இருக்கிறது, இதற்கு உன்னுடைய கிருபை தேவை அப்படின்னு கிருபையை நம்பும் போது, அவருடைய வல்லமையை நம்பும் போது, எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் கூட அற்புதமாக சுலபமாக பலவீனம் இல்லாதபடி அவங்க செய்து முடிச்சிட்டு அதே பலத்தோட கூட திரும்பி வர முடியும். இந்த மாதிரியாக என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால நான் சொல்றேன். அப்போ நான் ஜெபித்த போது ரொம்ப ஈஸியா அது செய்து லெப்ட்ல தான் அது கூட ரைட் சைடு அது மாதிரி ஆயிருந்தது. ஆனா சுலபமாக எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஒவ்வொரு காரியங்களையும், முடியாத காரியங்களையும் முடிக்க வைக்கிற தேவன் ஆண்டவர். அதனால்தான் ஆண்டவர் மாம்ச புய பலத்தை நம்ம சார்ந்து எந்த ஒரு காரியங்களையும் நிற்கக்கூடாது. இவ்வளோ பலசாலியா இருப்பாங்க, இவ்வளோ திடகாத்திரமா இருப்பாங்க, ஆனா திடீர்னு மனிதர்கள் மரித்து போயிடுவாங்க. இவங்களும் இவ்வளோ நல்லா இருந்தாங்களே, இவ்வளோ சுகமா இருந்தாங்களே, எப்படி இந்த மரணம் வந்தது, எப்படி இவங்க மரித்து போனார்கள் என்று நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆனா ரொம்ப சுகவீனமா இருப்பாங்க, பலவீனமா இருப்பாங்க, நாளைக்கு இன்றைக்கு மரணம் வருமோ அப்படின்னு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க ஆண்டவரை நம்பி இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கிருபை என்னோடு கூட இருக்கிறது. ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நினைத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் அவர்களோடு கூட இருந்து அந்த காரியங்களை செய்து முடிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். அதனால்தான் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். அவன் பலத்தில் அவன் பெருமை கொள்ளாதபடிக்கு, அவனுடைய சுய பலத்தை அவன் சார்ந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் அதை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். நம்ம ஆண்டவரோடு இருந்த சீசர்களை கூட நம்ம பார்க்கும்போது மெய்ப்பர்கள், ஆண்டவரோடு இருந்தவங்க நோயாளிங்க, எப்பேற்பட்ட பாவத்துல ஜீவித்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் நேசிச்சார். அவங்கள ஆண்டவர் உணர்வடையும்படி செய்தார். ஒரு மனிதனுக்குள்ள உணர்வுள்ள ஆவி புத்தி தெளிவை கொடுப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம பார்க்கிறோம், கெட்ட குமாரன் எவ்வளவாக அவன் பாவம் செய்த போது அவன் அதை உணர்வில்லாம இருக்கிறான். ஆனா அவன் ஒரு நாள் புத்தி தெளிந்தான் என்று பார்க்கிறோம். புத்தி தெளிவு நமக்குள்ள, கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது இல்ல, நிலையானதும் அல்ல. ஆனா ஆண்டவருக்காக நம்ம எதை செய்கிறோமோ அது மட்டும்தான் நிலைத்து நிற்கும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை எவ்வளவு நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறோம், நம்ம எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறோம், நம்ம எப்படி ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கிறோம். அது வாரத்துல புதன்கிழமை இருக்குது, சனிக்கிழமை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, ஒரு சில இடங்கள்ல காலையில் இருக்குது, மாலை இருக்குது, ஊழியங்கள் இருக்கிறது. ஆனா இந்த உலகம் எல்லாம் ஒழிந்து போயிடும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா நிரந்தரமான நித்தியமானது நம்ம தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது என்று பார்க்கிறோம். அது எப்படி பரலோகத்துல நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவங்களாக நம்ம இருக்கிறோமா? இந்த பூமியில அழிந்து போகிற காரியங்களை குறித்தே எண்ணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அனுதினமும் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. அதுக்கப்புறம் ஏசாண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது ரட்சிப்பு நமக்கு வருகிறது. எத்தனை குடிக்காரர்கள் மக்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், எத்தனை விட முடியாத பாவத்தில் இருக்கிற பாவங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் சினிமாக்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, எவ்வளவு பேரு சீரியலுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனா ஏசாண்டவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். உண்மையான மனம் திரும்புதல், உண்மை. ஆண்டவர் நம்ம இருதயத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். நிச்சயமாக ஒரு மனிதன் ஒரு பாவத்தை வெறுக்கும் போது, ஆண்டவர்கிட்ட அதற்காக கெஞ்சும் போது, ஜெபிக்கும் போது நிச்சயமாக அவன் விடுதலையாக்கப்படுகிறான். ஆமா, ஒரு பிசாசு ஒரு மனிதனை பிடித்திருக்குமானால் அந்த பிசாசு அவனை விட்டு ஆண்டவர் துரத்திடுவார், ஓடி போயிடும். ஆனா ஒரு மனிதனுக்கு பிசாசியே பிடிச்சிருக்குதுன்னா அந்த பிசாசு ஆண்டவர் துரத்துனா கூட போகாது. அந்த அளவுக்கு அவனுக்குள்ள இருக்கிற அது மேல இருக்கிற ஆசை, விருப்பங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்முடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது?
இங்க நம்ம பார்க்கிறோம் 28வது வசனத்துல, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சம் நம்மளால முடியும் என்று நினைக்காதபடிக்கு, அதை குறித்து நம்ம பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அப்படி செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயுல ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. மக்களுக்கு எத்தனையோ விதமான வருத்தங்கள், யாருக்குமே வருத்தம் இல்ல, வேதனை இல்ல, துக்கம் இல்லைன்னு யாருமே இந்த உலகத்துல சொல்ல முடியாது. ஏன்னா தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் நாளைக்கு என்ன நடக்குதோ, அடுத்த வேளை என்ன நடக்குதோ, தேவ பிரசன்னத்துல காத்திருக்கிற ஒரு மனிதர்கள் அவருடைய பிரசன்னத்தால நிரப்பப்பட்டு திருப்தியா, நிறைவா, சந்தோஷமா, சமாதானமாக இருப்பார்கள். அங்க நம்ம பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. இளைப்பாறுதல் எங்க கிடைக்கிறது? தேவனுடைய பாதத்துல, சிலுவையினுடைய பாதத்துல இந்த இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இங்க பார்க்கிறோம், சாது சுந்தர் சிங் அங்கிள் கூட ஒரு முறை சொன்னாங்க, ஒரு புக்ல நான் வாசிச்சேன், அனுதினமும் சிலுவையை தியானிக்கிற காரியங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது சிலுவை தரிசனம் நம்ம நினைவு கூறும்போது நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்படுகிறது. அப்ப நம்ம ஒரு புதிய மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். விட முடியாத காரியங்களோடு விட்டு விடுகிறோம். புதிதாக நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. நம்ம வேதத்தை வாசிக்கும் போதும் அதிகமாக நம்ம அதை வாஞ்சித்து வாசிக்கும் போதும் நம்ம தேவ சாயலாக மாறுகிறோம். அதுதான் தானியேலையா ஒரு ஜீவநதி பிரவாகத்துல எழுதியிருப்பாங்க, மரணம் வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று. ஆமா, மரணம் வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி மாறிக்கொண்டே இருக்கும் போதுதான் நம்மளும் ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நம்மளால முடிகிறது. இங்க நம்ம முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்க பார்க்கும்போது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வாங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் ஏசாண்டவர் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்துல நம்ம உட்காரும் பொழுது, ஜெபிக்கும் போது நமக்கு சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். நமக்கு ஜெயிக்க ஆண்டவர் பலன் கொடுப்பார், நம்ம அந்த கிருபையை கொடுப்பார். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆத்துமாக்கள்ல நம்ம சாந்தமா இருக்கும்போது, மனத்தாழ்மையா இருக்கும்போது, தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது அது மட்டும்தான் நம்ம ஆத்துமாக்கள்ல இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் கிடைக்கிற ஒரே இடம் சிலுவையினுடைய பாதம் மட்டுமே. என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுதினமும் கூட நான் ருசித்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்க்கும்போது அடுத்ததா ஒரு வசனத்துல ஏசாயா 53 பார்க்கும், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? இன்னைக்கு எவ்வளவு சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. நம்ம மலைவாய் மக்கள் மத்தியில போனா எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. ஒரு இந்த பக்கத்துல வெள்ளூர்ல கூட சிலுவையே தெரியாத மக்கள் இருக்கிறார்கள், இயேசுவையே தெரியாத மக்கள் இருக்கிறார்கள். ஆனா ஆலயத்துக்கே மாசம் கணக்கா போயிட்டு, வருஷம் கணக்கா போயிட்டு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டும் விசுவாசியாத மக்கள். எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார் என்று நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்ப விருப்பம் இல்லாத மக்கள், ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு போனோம், கடமைக்காக வந்தோம் அப்படின்னு இல்லாதபடிக்கு மனம் திரும்பும் போது, நம்ம பாவங்களை நம்ம ஒத்துக்கொள்ளும் போது, நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம விட்டுவிடும் போது அவருடைய இரக்கங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும், அவர் கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். இங்க நம்ம பார்க்கிறோம் 2வது வசனத்துல, இளங்கிளிய போலவும் வறண்ட நிலத்திலிருந்து குளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும் போது நம்ம விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது என்று பார்க்கிறோம். அடுத்தது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். இன்னைக்கு மனிதர்கள் உங்களை அசட்டை பண்ணுகிறார்களா? இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரை, தேவ குமாரனை, ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், நமக்காக ஜீவனையே கொடுத்தார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஆனாலும் கூட அவரை அசட்டை பண்ணினார்கள். நம்ம கூட ஆண்டவர் அசட்டை பண்ணும்போது நம்முடைய பிரதியுத்தரம் என்னவாக இருக்கிறது?
நம்ம வந்து அதை பெருசாக எண்ணுகிறோமா? அதை குறித்து நம்ம கலக்கம் அடைகிறோமா? அப்போ நம்ம ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார், ஆண்டவரிடத்திலிருந்து நம்முடைய பிரதிகிரி என்னவாக இருக்கிறது என்றதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதர்கள் சொல்லுகிறது ஒருபோதும் பிதாவாகிய குமாரன் இயேசு கிறிஸ்து அதை நினைக்கவே இல்லை. அதனால்தான் அவர் சாந்தமா இருந்தார், தாழ்மையா இருந்தார், அமைதியா இருந்தார், வாய் பேசாம இருந்தார். அவரு சத்தம் கேட்கப்படவே இல்லை. ஏன்னா பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாக நாம் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டவர் வந்து நிச்சயமாகவே ஆண்டவருடைய சித்தம் இல்லாத ஒன்றையும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட அவர் சித்தம் இல்லாம கீழே விழாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது? நம்ம மாம்சத்தோட கூட போராடுகிறவர்களாக இருக்கிறோமா? மாம்சத்தோடு யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? மனுஷர்கள் எது செய்தார்கள், அதை செய்தார்கள், இப்படி பேசினார்கள், அப்படி பேசினார்கள் என்று இங்க ஆண்டவர் வந்து பார்க்கும்போது அவரை அசட்டை பண்ணப்பட்டவரும் அடுத்தது மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமா இருந்தார். புறக்கணிக்கப்பட்டவரா அவர் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மனுஷரால் புறக்கணிக்கப்படுகிற காரியங்கள். அடுத்த வசனம் துக்கம் நிறைந்தவரும். அவர் இன்னைக்கும் துக்கத்தோடு இருக்கிறார். நீ இன்னமும் பாவத்தை தெரிந்தும் இந்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும், உன்னை அறிக்கையிட வேண்டும், நீ வந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று தெரிந்தும் கூட இந்த உலகத்தோடு உலகமா நம்மளுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இன்னமும் கண்ணீர் சிந்துகிறார். அவர் விருப்பத்தின்படி வாழவில்லை, அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழவில்லை என்றாலும் கூட அவர் நமக்காக கண்ணீர் சிந்துகிறார். ஒரு ஊழியக்காரர் அப்படியாக சொல்றார், நான் கண்ணீர் சிந்து முகத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவர் வந்து துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். தேவகுமாரனாக அந்த உலகத்துல வந்த போதும் கூட அவருக்கு இருந்த பாடுகள் இவ்வளவோ பாருங்க. சிலுவையே நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி போக வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமா, நம்ம அதனால சிலுவையை சுமக்கும் போது இவ்வளவு காரியங்களும் இருக்கும். ஏசாண்டவர் சிலுவை சுமந்தும் போது எத்தனை பாடுகள் இருந்தது. அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், காரி துப்பினாங்க, ஈட்டியால குத்தினாங்க, அவரை கேலி செய்தாங்க, பரியாசம் செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனாலும் கூட அவர் மகிமையான உயிர்த்த அவர் வந்து எப்பேற்பட்ட தேவன் என்பதை மக்கள் விளங்கி கொள்ளல. ஆனா எத்தனை பேருடைய கண்கள் இன்னைக்கு குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தருளும், வேதத்தை நான் வாசிக்கும் போது திறந்தருளும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். இங்க நம்ம பார்க்கும்போது நம்முடைய கண்களும் கூட எத்தனை காரியங்கள் என்ன காணாதபடி இருக்கிறது. நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நான் அப்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கையில் எடுக்கும் போது ஆண்டவரே நம்முடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். இந்த உலகத்தினுடைய காரியங்கள், வேலைகள், என்னுடைய காரியங்களை தேவனை தேடுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம். இங்க பாக்குறோம், நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் என்று நம்ம பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று. நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். இன்னைக்கு எத்தனையோ பேர் துக்கத்திலேயே வாழ்கிறாங்க, கண்ணீரிலேயே வாழ்கிறாங்க. ஆனா சிலுவையை ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனுக்கு சிலுவையில ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார், துக்கத்தை சுமந்து தீர்த்து விட்டார். அதனால்தான் சிலுவையின் இடத்துல போகும்போது ஒரு மனிதன் காத்திருந்து ஜெபிச்சுட்டு வரும்போது துக்கமுகமா இருப்பதில்லை. அண்ணால் ஜெபித்த போது துக்கமுகமா இருக்கவில்லை. ஏன்னா நம்பிக்கை அங்கு உருவாகிறது, விசுவாசம் அங்கு உருவாகிறது. இயேசு கிறிஸ்து அவங்க இருதயத்துக்குள்ள வருகிறார், நிறைவை தருகிறார், அமைதியை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். இங்க பார்க்கும்போது நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் தேவனால் என்னுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், காயப்பட்டார் என்று நம்ம உணர வேண்டும். மனிதன் மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவன் என்று நமக்கு பார்க்கிறோம். எப்போதும் மீறுகிற சுபாவம், துணிகரங்கொண்ட சுபாவங்கள், துணிகரமான பாவங்களுக்கு எனக்கு வினைக்கு காத்தரலும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறார். எத்தனையோ நேரங்கள் அந்த ஜெபங்கள் எல்லாம் கூட நம்ம செய்ய வேண்டும். துணிகரமான பாவங்களுக்கு என்ன விலைக்கு காரும், குடும்பங்களை விலைக்கு காரும், எங்க சபையாரை விலைக்கு காரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இங்க பார்க்கும்போது நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்படுகிற காரியங்கள், அவர் அப்படியே நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுங்கி போனார். நம்ம வாழ்க்கையில கூட சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய இருதயங்கள் நொறுங்கி போகிறதா?
அவருடைய சிந்தின ரத்தத்தை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய இருதயம் நொறுங்கி போகிறதா? நீ சாந்தத்தை எப்படியாக பெற்றுக்கொள்ள முடியும்? பொறுமை எப்படியாக பெற்றுக்கொள்ள முடியும்? அமைதியை எப்படியாக நீ பெற்றுக்கொள்ள முடியும்? நீர் எப்படி சகிப்புத்தன்மை பெற்றுக்கொள்ள முடியும்? அன்பை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? மன்னிக்கிற காரியங்களை நீர் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஏசாண்டவர் முடிவு பரியந்த நம்மளை மன்னித்தார். ஆனா நம்ம மன்னிக்க நம்மளால முடிகிறதா? நம்மளை தாழ்த்த நம்மளால முடிகிறதா? ஆனா ஏசாண்டவரை நம்ம பார்க்கும்போது அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம நொறுங்கும் போது நம்முடைய இருதயம் நொறுங்கும் போது சிலுவண்டில நம்முடைய நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த ஆவியை நம்ம மேல் ஆண்டவர் கொடுக்கிறார். கேட்கும் போது நம்ம பெற்றுக்கொள்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? தேவ சாயலாக மாறும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? இல்ல ஆண்டவர் நம்ம தேடும் போது நமக்கு பின்னாடி வர காரியங்கள், இந்த உலக காரியங்களை குறித்துக்கு நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? நம்ம உலக காரியங்களை குறித்தே நம்ம கேட்டுக்கொண்டு இருந்துப்போமானா எத்தனையோ நேரங்கள் அது ஆபத்துல போய் முடிவடையும். ஆனா நம்ம தேவ சாயலை நம்ம கேட்கும் போது நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருப்போம். முடிவு பறிந்து நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கிறோம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால எத்தனை வியாதிகள் குணமாக்கப்பட்டிருக்கு. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ வியாதிகள் டாக்டர்கள் கைவிட்டதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சுகமாக்கி இருக்கிறார். அதை நான் எத்தனையோ முறை உங்களுக்கு இந்த இதுல சொல்லியிருக்கிறேன். ஆனா நிச்சயமாக எத்தனை பேரு மரண படுக்கை ஆண்டவர் மாற்றி போட்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளால குணம் உண்டு, நிச்சயமாக குணம் உண்டு. அந்த தழும்புகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அதை நம்புவர்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். சரீரத்துல மற்றும் தழும்புகள் அல்ல, காயம், இருதயத்துல காயங்கள். நம்ம யாராவது நம்மள ஏதாவது சொன்னா காயப்படுகிற இருதயங்கள், அதை கூட நம்ம அவருடைய தழும்புகளால, அவருடைய சிலுவையிலிருந்து வருகிற அவருடைய அன்பினால மட்டும்தான் அது சுகமாக்கப்பட முடியும். இங்க நம்ம பார்க்கணும், நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலேயே போனோம். எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து நம்ம வழியில போய் கொண்டிருந்தோம். ஆனா ஆண்டவரை பார்க்கும்போது இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விடை பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இது சமீப காலமாவே இந்த ஒரு 2 வாரமா எனக்கு தொடர்ச்சியா நீர் வாயை திறக்க கூடாதுன்னு ஆண்டவர் எனக்கு சத்தியத்தை சொல்ல திறக்கலாம். யார் அநீதியா பேசினாலும், யாரு உன்னை துக்கப்படுத்தினாலும் கூட சில காரியங்கள்ல எல்லாத்திலயும் நம்ம வாய் திறக்காத போகணும். ஆண்டவர் நீதியே தான் செய்தார், அன்பாகவே இருந்தார், நேசிக்கதான் வந்தார். அவர் இடத்துல ஒரு குற்றமும் இல்லை, ஒரு பாவம் இல்லை. ஆனாலும் அவர் சுமத்தின பாவங்கள் எவ்வளோ. அவர் எழுந்து நின்று அவர் பேசி நான் நீதிமான், நான் நிரபராதின்னு அவர் நிரூபித்து காண்பித்தாரா? அவர் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாரா? மக்களுக்கு முன்னாடி சொல்லி கொண்டே இருந்தாரா? இல்லவே இல்லை. அவர் அமைதியாக இருந்தார். அவர் கர்த்த பிதாவுடைய சித்தத்துக்கு வாயை திறவாது இருந்தார். நம்ம அநேக காரியங்கள்ல வாய் திறக்காதிருக்கும் போதே ஆண்டவர் மகிமைப்படுவார் நம்முடைய வாழ்க்கையில. இங்க பார்க்கும்போது திறவாது இருந்தார். அடிக்கப்படும் கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். ரெண்டு இடத்துல இங்க நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு ஆண்டவர் தரணும். எப்படியாக நம்ம சிலுவையின் உபதேசம் நம்மளுக்கு ஒரு பைத்தியமாக தோன்றாதபடிக்கு நம்ம பார்க்கிறோம். எப்படி ஆலயத்துக்கு போகிறது உலக பிரகாரமான மக்கள், உலகத்தையே நேசிக்கிற மக்களுக்கு அது கொஞ்சம் அருவருப்பா இருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம நேசிச்சு கொண்டு இருந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவரை அருவருக்க அதை பைத்தியமா நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா இப்போ அது எவ்வளவு விலையேறப்பட்ட காரியங்கள். அது மட்டுமே நம்ம வாழ்க்கையில நித்தியமானது, நிரந்தரமானது என்றதை நம்ம கண்டு கொள்ளும்படி ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரே இந்த நேரத்துல கூட சுவாமி, ஆண்டவரே நீர் தான் சாமி வாயை திறவாதவரா இருந்தீர். பிதாவுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தீர். உடைய சமூகத்துல நாங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் இல்லாம ஆண்டவரே எங்க தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே சாமி, உங்களுடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து தேவ சாயலாக நாங்க மாற நீர் மகிமைப்படும்படியாக சுவாமி, எங்களை தாழ்த்தும்படியாக, உடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக சுவாமி ஜெபிக்கிறோம். நிறைய மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.